இப்போ இயற்கையோடு இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஊரும் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 1000, 2000ன்னு சொல்லிட்டு மக்கள் குடியிருக்கிறாங்க. ஒரு நகரத்தில பார்த்தா லட்சக்கணக்கில குடியிருக்காங்க. ஏன் கூட்டமா குடியிருக்கணும்? ஏன் வந்து ஒரு 100 பேர், 50 பேர்ன்னு ஏன் நம்ம குடியிருக்கக்கூடாது? ஒரு அப்போ ஒரு அளவு இருக்குது. ஒரு 3000 பேர், 3500 பேர் அல்லது 4000 பேர் குடியிருக்கலாம். ஒரு கிராமமாக வாழ வேண்டும். ஒரு கிராமத்தோட ஒரு தேவையான மக்கள் தொகை என்பது ஒரு 3000, 4000 என வைத்துக்கொள்ளலாம். அப்புறம் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது. 6000, 10,000 அது லட்சக்கணக்கில் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை என்பது ஒரு 3000லேருந்து 4000 இருக்கலாம். அடுத்த கிராமம் என்பது ஒரு கிராமத்தின் எல்லை முடியுதுன்னா, குடியிருப்போட எல்லை முடியுதுன்னா அடுத்த கிராமம் தொடங்கப்பட வேண்டும். அப்போ வந்து அதே நேரத்தில் ஒரு கிராமம் என்பது ஒவ்வொருவருக்கும் போதுமான இடைவெளி, விளைநிலங்களுக்குள் போதுமான விளைநிலம், போதுமான குடியிருப்புக்கு தேவையான நிலம், அப்புறம் ஒரு குடியிருப்புக்கு இன்னொரு இடைவெளி, விளையாடுவதற்கான நிலம், அப்புறம் கலை பூங்கா, அப்புறம் வந்து காதல் பூங்கா, இது எல்லாமே வந்து எல்லா வசதியும் ஒரு கிராமத்தில் இருக்கணும். அப்படி ஒரு கிராமம் தொடர்ச்சியாக அமைய வேண்டும். அப்போ வந்து இப்படி மக்கள் வந்து கூட்டமாக வாழ வேண்டும். ஏன் அப்போ தான் வந்து என்ன தேவை அப்படின்னா, இப்போ வந்து உணவு 100 பேர் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுனால எந்த பிரச்சனையும் 100 பேரா ஒரு சின்ன சின்ன குழுக்களாக ஒரு குழு இங்கே வாழுது, அப்புறம் 2, 3 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு கூட்டம் வாழுது. அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு 100 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறனால என்ன பிரச்சனைன்னா, இப்போ வந்து ஒரு திருமண தேவை, காதல் தேவை, பிடித்தமானவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு பிடித்தமானவர்களை தேட வேண்டும். அவர்கள் தேடும்போது அது கிடைக்க வேண்டும். இப்போ சின்ன சின்ன கூட்டமாக இப்போ வந்து பழங்குடியினர், ஆதிவாசிகள்லாம் வந்து ஒரு பகுதியில் 100 பேர் இருப்பாங்க. அப்புறம் ஒரு காட்டின் இன்னொரு ரொம்ப தொலைவில் இன்னொரு 100 பேர் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு பிடிச்சமானவங்கள அவங்க திருமணம் செஞ்சுக்க முடியாது. பிடித்தமானவர்கள் என்றால் அவர்கள் பிடித்தமானவர்கள் தான். பிடிக்கவில்லை என்றால் அது பிடிக்கவில்லை தான். நாம் வந்து அவர்களை பிடித்தமானவர்களாலாம் மாற்றிக்கொள்ள முடியாது. அது வந்து இயற்கையானது. பிடிச்சிருக்கு, பிடிக்கலைங்கிறது இயற்கையானது. அதை நம்ம மாற்றவே முடியாது. நமக்கு யாரை பிடிக்கலையோ, உதாரணத்துக்கு நமக்கு ஒரு நடிகரை பிடிக்கல அப்படின்னா, அப்புறம் ரொம்ப காலமாகவே அது அவரை நமக்கு பிடிக்காம தான் போகுது. எப்போவுமே வாழ்நாள் முழுவதுமே அவரை நமக்கு பிடிக்கல. ஒரு நடிகரை நமக்கு பிடிச்சிருக்குதுன்னா, அவர்கிட்ட எந்த குறைகள் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் கடந்து அவர் நமக்கு எப்போவுமே பிடித்தமானவராக தான் இருக்கிறார். அப்படின்னா ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அதை நம்ம மாற்றவே முடியாது. ஒருத்தரை பிடிக்கலைன்னாலும் அதை நம்ம மாற்றவே முடியாது. அப்போ வந்து இப்போ ஒரு அப்பா, அம்மா, பிள்ளைகளை கூட இப்போ சில பெற்றோர்களுக்கு கூட பிள்ளைகளில் பிடித்தமானவர்கள் இருப்பாங்க. எனக்கு பிடிச்ச பிள்ளை அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மூத்த பொண்ணு, எனக்கு பெண் குழந்தை, அந்த பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மகளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய மகனைத்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது வந்து ஒரு பெற்றோர்கள் அவர்கள் தான் பெற்றார்கள். அப்படி இருந்தும் அவர்களுக்கே அந்த நிலை. அது வந்து ஒரு இயற்கையான குணம். அது வந்து அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. இயற்கையில் உள்ள ரொம்ப நல்ல விஷயமும் அதான். அதனால் வந்து அதை நம்ம மாற்றணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது பிடித்தமானவர்களை திருமணம் செய்ய வேண்டும். இப்போ ஆதிவாசிகள், பழங்குடியினர், காடுகளில் வாழ்கிற ஆதிவாசிகள் ஒரு 100 பேராக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு 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 கூட்டமாக வாழும்போது அந்த ஒரு கூட்டத்தில் எண்ணிக்கை வந்து 100 பேர் தான். அப்போ அவர்களுக்குள்ளே அவங்க திருமணம் செய்து கொள்வார்கள். அப்போ அவங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத அவங்களால தெரிஞ்சுக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாகரிகமும் ஒரு சுதந்திரமும் கிடையாது. வேறு வழியே இல்லை. இவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிறது, இந்த கூட்டத்தில் இருக்கிறது இப்போ இந்த பொண்ணு தான், உன் வயசுக்கு ஏற்ற பொண்ணு இந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம். அப்போ அவங்ககிட்ட வந்து பிடிச்சவங்க பிடிக்காதவங்க வித்தியாசமே தெரியாது. அப்போ வந்து அங்கே வந்து என்ன நடக்கும், அப்போ அவங்க ஒரு இயந்திரம் மாதிரி தான் செயல்படுவாங்க. ரொம்பவும் சுதந்திரமாலாம் பழக முடியாது. அப்போ நிறைய அதிகமாக ஒரு 3000, 4000 ஒரு கிராமத்தோட எண்ணிக்கை அப்படி இருக்கும்போது அந்த 4000 பேரில் ஒரு ஆணோ பெண்ணோ தனக்கு தேவையான ஒரு துணையை தேடி அவர்கள் செல்வார்கள். துணையை தேடி அவர்கள் பயணித்து கொண்டிருப்பார்கள், தேடுவார்கள். பிடித்தமானவர்களை பிடித்தவர்கள் யார் என்று இனம் கண்டறிந்து தங்களுக்கு பிடித்தமானவர்களை திருமணம் செய்வார்கள். இந்த ஒரு தேவைக்காகத்தான் அதிகமாக ஒரு நம்ம வந்து ஒரு கிராமத்தில் 4000 பேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம குடியிருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. மற்றபடி வேற என்ன காரணமாக இருக்கும்? உறவுமுறை தேவை. நட்பு கூட நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம நண்பர்களை நமக்கு வந்து
இப்போ நண்பர்கள் தேவை, எதிரிகளும் தேவை நமக்கு. நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்களை கண்டறிஞ்சு நம்ம வந்து பிடிச்சவங்கள நண்பர்களாக வச்சுக்கணும். பிடித்த பெண்கள் வந்து தோழிகளாக மாற்றிக்கொள்வார்கள், அமைத்துக் கொள்வார்கள். அப்போ இப்படி உறவு முறையில் ஒரு ஆரோக்கியமான நிலை, ஒரு சுதந்திரமான தேடல், உறவு முறை தேடல், பிடித்தமானவர்களை தேடுவதற்கு ஒரு நமக்கு வாய்ப்புகள் இருக்கணும். உறவு முறைகளை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். அங்கே சுதந்திரமான ஒரு வாய்ப்பு இருக்கணும். அப்போ எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும். ஒரு கிராமத்தோட மக்கள் தொகை என்பது அதிகமான எண்ணிக்கை கொண்டதாக இருக்க வேண்டும். அதிகபட்சம் ஒரு கிராமத்தோட மக்கள் தொகை என்பது 4000 4000 அல்லது 5000ன்னு வச்சுக்கோங்களேன். 5000 அதுக்காக நெருக்கமாக வாழக்கூடாது. ஒரு ஒரு கூட்டு குடும்பங்கிறது ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஒரு கூட்டு குடும்பம் இருக்கணும். அவங்க குடியிருக்கிற பரப்பளவு, குடிசைகள் ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் வசிக்கின்ற குடியிருப்பு பகுதியின் அளவு வந்து ஒரு ஏக்கர் அளவு இருக்கணும். அந்த இதில் குடிசைகள் இருக்கும், கிணறு இருக்கும், தண்ணி வேணும், நீர் தேவையை பூர்த்தி செய்கிற கிணறு இருக்கும் அங்கே. அந்த மாதிரி அப்போ அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு கூட்டு குடும்பமும் வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் வரிசையாக கூட்டு குடும்பங்கள் அமைந்திருக்கும். ஆக வந்து அவங்க வந்து ரொம்பவும் ஒரு சுதந்திரமான சூழ்நிலையில் ஒரு கிராமம் அப்படி 4000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஒரு குடும்பம் குடியிருக்கிறது, ஒரு கூட்டு குடும்பம் குடியிருக்கிறது. ஒரு கூட்டு குடும்பத்தின் அதிகபட்ச மக்கள் தொகை 16 பேர். 16 பேர் தான் ஒரு கூட்டு குடும்பத்தின் அதிகபட்ச மக்கள் தொகை. ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 குடும்பம் இருக்கும். 8 குடும்பம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த 16 பேர் கொண்ட ஒரு கூட்டு குடும்பத்தின் ஒரு பரப்பளவு வந்து ஒரு ஏக்கர் பரப்பளவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 குடும்பத்திற்கும் 8 குடிநீர் கிணறு தேவை. அந்த 8 குடிநீர் கிணறும் அந்த ஒரு ஏக்கர் பரப்பளவில் இருக்கும். அங்கே 8 குடிசைகள் இருக்கும். 8 குடும்பத்திற்கு தேவையான 8 குடிசைகள் இருக்காது. 8 வயதுக்கு மேற்பட்ட உடனே ஒருத்தருக்கு தனி குடிசைகள் கொடுத்து விட வேண்டும். ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர் இருப்பார்கள். அப்போ 16 குடிசை, ஒரு ஏக்கர் பரப்பளவில் 16 குடிசை இருக்கும். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் 8 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி குடிசை. அப்படிங்கும்போது 8 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருப்பாங்க, அல்லது 12 பேர் இருப்பாங்க. மீதி இருக்கிற 4 பேர் வந்து 8 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு தனி குடிசை கொடுக்கப்பட மாட்டாது. அப்போது 10 பேர் 12 பேர் 8 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு 12 பேர் இருக்காங்கன்னா 12 குடிசைகள் கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடிசை. 8 வயதுக்கு மேற்பட்டாலே அவர்களுக்கு தனி குடிசை கொடுக்கப்பட வேண்டும். தனி குடிநீர் கிணறு கொடுக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு குடும்பமும் ஒவ்வொரு வளாகத்தில் உள்ள இருக்கும். ஒரு குடும்பத்தை சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருக்கும். காம்பவுண்ட் சுவர், ஒரு வளாகம், ஒரு மதில் சுவர், எல்லையை குறிக்கின்ற ஒரு சுவர் கிடையாது, ஒரு வேலி, பசுமை வேலி. இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 குடும்பங்கள் இருக்கும். அதற்கு ஒரு ஏக்கர் பரப்பளவு. இப்படி ஒரு கிராமத்தில் எத்தனை கூட்டு குடும்பம் இருக்குன்னா, இந்த அளவுக்கு சௌகரியமான ஒரு ஏக்கர் பரப்பளவில் சௌகரியமாக ஒரு கூட்டு குடும்பம் இருக்கும். அப்போ ஒரு கிராமத்தில் எத்தனை கூட்டு குடும்பம் இருக்குன்னா 300 கூட்டு குடும்பங்கள் இருக்கும். 10 கூட்டு குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு தெரு. ஒரு தெருவே 10 ஏக்கர் நீளம் இருக்கும். ஏன்னா ஒரு கூட்டு குடும்பம் என்பது ஒரு ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. அப்படின்னா 10 கூட்டு குடும்பங்கள் இருக்கின்ற ஒரு தெருவின் நீளம் வந்து 10 ஏக்கரை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்திற்கும் இன்னொரு கூட்டு குடும்பத்திற்கும் இடைவெளி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இடைவெளியெல்லாம் சேர்த்து கணக்கு போட்டால் 10 ஏக்கர் பரப்பளவை விட அதிகமான தூரம் இருக்கும். ஒரு 12 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 12 ஏக்கர் வந்து ஒரு தெருவோட நீளமாக இருக்கும். அப்போ வந்து 30 தெருக்கள், ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பம் என்றால் 300 கூட்டு குடும்பங்கள் கொண்ட ஒரு ஊரில் 30 தெருக்கள் இருக்கும். 300 கூட்டு குடும்பங்கள். ஒரு தெருவுக்கு 10 கூட்டு குடும்பம். அப்படின்னா ஒரு தெருவோட நீளம் நம்ம என்ன சொன்னோம்? 12 ஏக்கர்னு சொன்னோம். அப்போ 300 கூட்டு குடும்பங்களோட நீளம் வந்து 360 ஏக்கர் நீளம் ஒரு கிராமத்தோட இது. இப்போது அந்த வகையில் இப்போ வந்து 360 ஏக்கர் நீளம் என்பதை அதில் பாதி வந்து 180ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எதிர் திசையில் குடியிருப்புகள் அமைந்திருக்கும். ஒரு வரிசையில் 300 360. அப்போ அப்படிங்கும்போது 360ல் பாதி என்ன வரும்? 180 வரும்.
180 குடும்பங்கள் ஒரு வரிசையிலும், அதன் எதிர் வரிசையில் நடுவில் ஒரு சாலை வரும். அப்புறம் அதற்கு அடுத்தால் கொண்டு எதிர் வரிசையில் ஒரு 180 குடும்பங்கள், ஒரு வரிசையில் 180 குடும்பங்கள் கூட்டு குடும்பங்கள் வரிசையாக இருக்கும். அதற்கு எதிர் திசையில் 180 கூட்டு குடும்பங்கள் எதிர் திசையில் வரிசையாக அமைக்கப்படும். நடுவில் சாலைகள் இருக்கும். இது இப்படி ஒரு 30 தெருக்கள் வரிசையாக இருப்பது, வரிசையாகவே இருக்கும், ஒரு நீளமாக வரிசையாகவே இருக்கும். இதற்கு பேர் தான் ஒரு ஊரின் அமைப்பு. எதிரெதிர் திசையில் ஒரு தெரு எப்படி இருக்கணும் அப்படின்னா 5 கூட்டு குடும்பங்கள் ஒரு வரிசையில் இருக்கும். அதன் எதிர் திசையில் 5 கூட்டு குடும்பங்கள். இவ்வாறு ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பங்கள். இந்த எதிரெதிர் திசையில் மொத்தம் 10 குடும்பங்கள். ஒரு வரிசையில் 5 கூட்டு குடும்பங்கள், அதன் எதிர் வரிசையில் 5 கூட்டு குடும்பங்கள், நடுவில் ஒரு சாலை. அப்புறம் அந்த 10 கூட்டு குடும்பங்களுக்கு தேவையான விளையாட்டு மைதானம், கலை பூங்கா, காதல் பூங்கா, நிர்வாக அலுவலகங்கள், நீதிமன்ற அலுவலகங்கள், இது எல்லாமே ஒவ்வொரு தெருவுக்கும் இருக்கும். இப்படி 30 தெரு, ஒரு ஊரில் உள்ள 30 தெருவிற்கும் அந்த 30 தெருவில் வசிக்கின்ற மக்களுக்கு தேவையான விளையாட்டு மைதானம், கலை பூங்காக்கள், காதல் பூங்காக்கள், நிர்வாக அலுவலகங்கள், நீதிமன்ற அலுவலகங்கள், இது எல்லாமே அந்த நடுவில் அமைந்திருக்கும், வரிசையாக அமைந்திருக்கும். அந்தந்த கூட்டு குடும்பங்களுக்கு நடுவே சாலையை அடுத்தாற்போன்று அமைந்திருக்கும். இப்படி அமைப்பு கொண்டது தான் ஒரு ஊர் என்பது. இப்போ சரி கூட்டமாகவே இல்லை அப்படின்னா நாம் ஒரு கூட்டு குடும்பம் 4500, ஒரு ஊர், ஒரு கூட்டு குடும்பம் இல்லை, ஒரு ஊர் என்பது 4500 பேர் இருக்கக்கூடிய மக்கள் தொகை, அல்லது 5000 அதிகபட்சமாக 4500 வச்சுக்கோங்க. 4500 பேர் கொண்டது தான் ஒரு ஊர் என்றால் எதற்காக இவர்கள் இப்படி 4500 பேர் இருக்க வேண்டும் அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள சுதந்திரமாக தங்களுடைய காதல் துணையை, திருமண துணையை, அப்புறம் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கு, தோழிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு சுதந்திரமான வாய்ப்பு கிடைக்கிறது. ஏன்னா அங்கே 4500 பேர் இருக்காங்க அப்படின்னா சுதந்திரமாக தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு ஊரில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அப்போ அங்கே ஒரு நல்ல காதல் இருக்காது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அங்கே இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க இருக்கிறவங்கள தான் நம்ம நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக்கணும், அவங்க பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ. அப்போ பிடிக்காதவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அல்லது அப்போ பிடிக்காதவங்களை நம்ம நண்பர்களாக தேர்ந்தெடுத்து கொண்டால், பிடிக்காதவர்களை நாம் தோழிகளாக தேர்ந்தெடுத்து கொண்டால், அந்த உறவில் எவ்வாறு அமைதி ஏற்படுத்துவது? பேசவே கூடாது. அப்போ தான் அந்த உறவு அமைதியாக இருக்கும். பிடிக்காதவர்களை நாம் திருமணம் செய்து கொண்டால், பிடிக்காதவர்களை நாம் நண்பர்களாக்கி கொண்டால், நண்பர்களாக்கி கொள்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால், ஏன்னா சார்ந்து வாழ வேண்டியிருக்கு, ஒருத்தரோட உதவி நமக்கு தேவையாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இவங்களோட தான் பழகணும். இங்கே ஒரு 100 பேர் தான் இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ளே தான் நம்ம நண்பர்களை அமைத்து கொள்ள வேண்டும். அப்போ யாரோடையும் சண்டை போட முடியாது. நாளைக்கு ஒரு உதவின்னு போய் அவங்ககிட்ட கேட்க முடியாது. ஒற்றுமை என்பது தேவையாக இருக்குது. ஒருத்தர் இன்னொருத்தர் உதவி செய்ய வேண்டியிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு 100 பேர் தான் ஒரு ஊரில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த 100 பேருக்குள்ளே நீ நண்பர்களையும் தோழிகளையும் உன்னுடைய திருமணம் செய்து கொள்கிற திருமண துணையும் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்றால், அது உனக்கு பிடித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. பிடிக்காதவர்களாகவும் இருப்பார்கள், பிடித்தவர்களாகவும் இருப்பார்கள். பிடிக்காதவர்களாக இருந்தால் அந்த உறவு முறையில் அமைதியும் தேவையாக இருக்குது. அப்போ பிடிக்காதவங்ககிட்ட நம்ம எப்படி அமைதியாக இருக்கணும்னா, அந்த உறவு முறை, பிடிக்காதவர்களை நாம் நண்பர்களாக்கி கொள்கிறோம், பிடிக்காதவர்களை திருமணம் செய்து கொள்கிறோம், பிடிக்காதவர்களை காதலிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஏன்னா எண்ணிக்கை குறைவாக இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ளே தான் நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அப்போது பிடிக்காதவர்களை நாம் நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும், தோழிகளாக்கி கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் போது அந்த உறவில் எப்படி அமைதியை ஏற்படுத்துவது? பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும், அதிகமாக பேசக்கூடாது, ரொம்ப கட்டுப்பாட்டோடு பேசணும். உரிமை எடுத்து பேசக்கூடாது, உரிமை எடுத்து சுதந்திரமாக பேசக்கூடாது. சுதந்திரமாக பேசினா அங்கே சண்டை வரும், அந்த உறவில் விரிசல் ஏற்படும். அப்போது நிறைய பிரச்சனை, உதவி கிடைக்காது, உதவி கேட்க முடியாது. அப்போ பேசக்கூடாது. அப்போ ஒரு மொழி வளர்ச்சி அடையாது. சுதந்திரமாக பேசவில்லை என்றால் ஒரு மொழி வளர்ச்சி அடையாது. பிடித்தமானவர்களிடம்தான் நாம் சுதந்திரமாக பேச முடியும், அந்த மொழியும் வளர்ச்சி அடையும். அப்போது ரொம்ப சின்ன சின்ன கூட்டமாக 100 பேர் இப்படியெல்லாம் வசிக்கிறதுனால மொழி வளர்ச்சி சிறப்பாக இருக்கவே இருக்காது. மொழி வளரவே வளராது. அந்த ஆளுமை திறன்கிறது, பேசுகிற திறன் குறைஞ்சிரும். நீங்கள் அதுக்கான உதாரணம் என்னென்னா,
நிறைய ஆப்பிரிக்காவில் நிறைய பழங்குடியினர் நான் யூடியூப்பில் பார்த்தேன். அவங்க பேசுகிற முறையே எப்படின்னா, அவங்க வந்து ஒலிகளை தான் எழுப்புகிறார்கள், பேசவில்லை அவர்கள். ஒலிகளை, வித்தியாசமான ஒலிகளை எழுப்புகிறார்கள். நாக்கை மடக்கி, உதாரணத்துக்கு நான் எப்படின்னா இப்படியெல்லாம் செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க. இதன் மூலம் அவர்கள் எதையோ உணர்த்த விரும்புகிறார்கள். வித்தியாசமான ஹோ 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 ஹோன்னு ஹோ 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 அப்படின்னு ஏதாவது வித்தியாசமாக ஒலிகளை எழுப்பி தாங்கள் என்ன நினைக்கிறோம் என்பதை பிறருக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறார்கள். ஆக இப்படி ஆயிடக்கூடும், இப்படி ஆயிடும். ஏன்னா பேசுவதற்கு வந்து அங்கே பேசினால், பிறருக்கு புரியும்படி பேசினால், அங்கே அந்த புரிதலில் பிடிக்காதவர்களிடம் நாம் பேசும்போது சண்டை வரும். அந்த சண்டையை தவிர்ப்பதற்கு அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். அமைதியாக இருக்கின்றவர்களுக்கு எதற்காக மொழி? அப்போ மொழி அங்கே வளரவே வளராது. மொழி வளர்ச்சி என்பதே அங்கே இருக்காது. பேசுகிற வழக்கமே அங்கு குறைந்துவிடும். ஒலிகளை எழுப்புவார்கள், வித்தியாசமான ஒலிகளை எழுப்பி அவர்கள் பேசுகிறார்கள், தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அப்போ வந்து ஒரு எதற்காக நாம் வந்து இப்போ தமிழ் மொழி வளர்ந்துருக்குது அப்படின்னா, அது வந்து எப்படி வளர்ந்துருக்கும்? இந்த மாதிரி சின்ன சின்ன கூட்டமாக அங்கங்கே கூட்டம், ஒரு 100 பேராக மக்கள் வசித்து வாழ்ந்ததால் வளர்ந்துருக்கும் என்று. அப்போ மொழி வளர்ந்துருந்தாலே அப்போ ரொம்ப காலமாக நம்ம தமிழ் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஒரு ஊராக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு ஊர், அதாவது ஊர் என்கிற அமைப்பை ஏற்படுத்தி ஒரு ஊரில் 4000 5000 வேறு எண்ணிக்கை கொண்ட மக்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் இந்த தமிழ் மொழி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்த ஒரு மொழியாக, ஒரு முன்னோடியான ஒரு மொழியாக இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அப்போ நாகரிகம் என்பது கூட்டமாக வாழ்கிறது. அதிக எண்ணிக்கையில் சேர்ந்து வாழ்கிற மக்களிடம்தான் நாகரிகம் என்பதே இருக்கும். ரொம்பவும் குறைவான கூட்டமாக ஒரு 50 பேர் 100 பேர்னு அங்கங்கே கூட்டமாக வாழ்கிறவங்க கிட்ட நாகரிகமும் இருக்காது. எப்படி பேசணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. பண்பாடு இருக்காது. அப்போ அவங்ககிட்ட மொழி வளர்ச்சி இருக்காது. மொழி என்பது வளர்ச்சி அடையாது. அப்போ தமிழ் மொழி இவ்வளவு சிறப்பாக வளர்ந்திருக்கிறது என்றால் 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டம். நாம் உலோகம் கண்டுபிடித்தது கடந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் உலோகம் கண்டுபிடித்தார்கள். அதன் பிறகுதான் தற்போதைய வாழ்க்கை முறையெல்லாம் அதன் தொடர்ச்சி தான். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் தற்போது நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அத்தகைய வாழ்க்கை முறை என்பது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உருவான ஒரு வாழ்க்கை முறையாகும். அதற்கு முன்பு மொழி வளர்ச்சி என்பது உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு தான் சிறப்பாக இருந்திருக்கிறது. மொழி வளர்ச்சி என்பது ஏனென்றால் அப்பொழுதுதான் வந்து உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு தான் மக்களிடம் பண்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதாவது கற்காலம் என்பது ஏதோ வந்து ரொம்பவும் ஆயிரக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டம் என்று நினைக்காது. கற்காலம் என்றால் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய காலம்தான் கற்காலம். அப்போ உலோகங்கள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? கடந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இரும்பு இந்த மாதிரி. அதற்கு பிறகுதான் மக்கள் வந்து தொழில்களில் அதிக நேரம் செலவழிக்க ஆரம்பித்தார்கள். பேசுவது குறைந்தது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் வந்து ஆயுதங்கள் கண்டுபிடித்தார்கள். மக்களோட உலோகங்களை அடிப்படையாக கொண்ட பல தொழில்களை கண்டுபிடித்தார்கள். அப்போ மக்கள் பேசுவது குறைந்து போயிட்டது. மக்கள் வந்து எப்படி பேசுவது குறைந்து போய்விட்டது என்றால், உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள், கற்காலங்களில் எப்படி மக்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் கொஞ்சம் யூகித்து பார்க்க வேண்டும், கற்பனை செய்து பார்க்க வேண்டும். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத, அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் உலோகங்கள் கண்டுபிடித்தார்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு முந்தைய காலகட்டம் தான் கற்காலம். கற்காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி. ஏன்னா வந்து கத்தி கிடையாது, அருவா கிடையாது. ஏன்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படலை. கத்தி கிடையாது, அருவா கிடையாது, ஒரு கடப்பாறை கிடையாது, மண்வெட்டி கிடையாது. எந்த ஒரு உலோகத்தாலான எந்த ஒரு பொருளும், உலோகம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு குழியை தோண்டணும்னா அவர்கள் கற்களை வைத்து தான் தோண்ட வேண்டும். மரத்தை கூட வெட்ட முடியாது. ஏன்னா மரத்தை வெட்டுறதுக்கு உங்களுக்கு அருவா வேணும், அல்லது வந்து கோடாரி வேணும், உலோகத்தாலான ஆயுதங்கள், கருவிகள் வேணும். அப்போ தான் மரத்தை வெட்ட முடியும். அப்போது வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்தில் மரத்தை கூட வெட்ட முடியாத அளவுக்கு ஒரு எளிமையான திறமையோடு தான் மக்கள் வாழ்ந்திருந்தார்கள். அப்போ மக்களோட திறமையை வந்து எளிமையாக இருந்தது. அவங்களால ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது.
செடியை வேணால் ஒடிக்கலாம், ஒரு பப்பாளி மரத்தை வேணால் உடைக்கலாம், ஒரு தென்னை மரத்தை அவங்களால வெட்ட முடியாது. அப்புறம் ஒரு வேப்ப மரம், நல்லா முதிர்ச்சி அடைந்த ஒரு வேப்ப மரத்தை அவங்களால வெட்ட முடியாது. ஒரு வேப்ப மரத்தை வந்து கோடாரி, உலோகங்களாலான கோடாரி கருவிகள் இதெல்லாம் இல்லைன்னா ஒரு வேப்ப மரத்தை நீங்கள் எப்படி வெட்டுவீங்க, எப்படி வெட்டி சாய்ப்பீங்க அப்படின்னா, கல், ஏதாவது கூர்மையான கற்கள், அதை கூட எப்படி எடுக்கணும் அப்படின்னா எங்கேயா கீழே கிடந்தாதான், கீழே கிடக்கிற கல், ஏதாவது கூர்மையான கற்கள் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா அதை வந்து பாறையிலேருந்து வெட்டி எடுக்கணுன்னாலும் அதுக்கும் உலோகங்களாலான கருவிகள் தேவை. அப்போ வந்து கீழே கிடக்கிற கல்லை எடுத்துகிட்டு வந்துட்டு அறுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வேப்ப மரத்தை வெட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்கணும், அல்லது 10 பேர் சேர்ந்து அறுத்தாலும் அதை அறுத்து முடிகிறதுக்கு ரொம்ப நாள், ஒரு 10 நாள் ஆகிடும். 10 நாள் ஆகிடும். அப்படி வேப்ப மரத்தை விளை வச்சிடலாம். ஓகே. அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்படி ஒவ்வொரு மரத்தையாக வெட்டிகிட்டு இருக்க முடியுமா? முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து விவசாயமே பண்ண முடியாது. நீங்கள் விவசாயம் பண்ணால் மண்வெட்டி தேவை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வந்து விவசாய தொழிலே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். விவசாயத்தை ஒரு மரத்தை வெட்ட முடியாது, நிலத்தை பண்படுத்த முடியாது. நிலத்தை பண்படுத்தப்படணும்னா இன்றைக்கி நிலத்தை பண்படுத்தணும்னா நமக்கு என்ன இருக்குது? கலப்பை இருக்குது, ஒரு மண்வெட்டி இருக்குது, கடப்பாரை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம நிலத்தை பண்படுத்துகிறோம். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில், அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலங்களில் மக்கள் வந்து அவங்களுக்கு விவசாயம் செய்கிறதே ரொம்ப கஷ்டம். விவசாயம் செய்யக்கூட கஷ்டப்படுவாங்க. அப்போ மனித திறமையே வந்து எளிமையான திறமையாக இருந்தது. மனித உயிர்களால் முடியாது எதுவும் இல்லை என்கிற கூற்று வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இல்லவே இல்லை. மனித உயிர்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட அப்போ எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான், உலோகத்தாலான கருவிகள், ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் வந்து மனித உயிர்களால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. மிகப்பெரிய செயல்களை சாதிக்க ஆரம்பித்தாங்க. மனித திறமை என்பது ஒரு பல மடங்கு கூடி போயிடுச்சு. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வந்து ஒரு குளத்தை தோண்ட முடியாது. ஒரு குளத்தை இன்னைய ரேஞ்சுக்கு நம்ம வந்து ஒரு குளத்தை தோண்டணும்னா நம்ம புல்டோசர் வச்சு பண்ணுறோம். சரி, புல்டோசர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, மண்வெட்டி வச்சு நிறைய நூற்றுக்கணக்கான ஆட்களை வந்து மண்வெட்டி வச்சு ஒரு பள்ளம் தோண்டி அந்த மண்ணை கரையில் கொட்டி இப்படி தான் வந்து ஏரி குளங்களெல்லாம் தோண்டினாங்க. அப்போது வந்து ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் வந்து மண்வெட்டிலாம் கிடையாது, கடப்பாரை கிடையாது. அப்போ அவங்களால எப்படி வந்து ஒரு குளத்தை தோண்ட முடியும்? ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை, கற்காலத்தில் மக்கள் வாழ்ந்த முறையை கவனிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்போ வந்து அவங்க வந்து இப்போ நம்ம வந்து நிறைய நேரம் வேலை பார்க்குறோம். ஏன் வேலை பார்க்குறோம்னா நம்மளால் முடியுது, அதனால தான் வேலை பார்க்குறோம். நம்மளால் எப்படி முடியுது அப்படின்னா, இப்போ விவசாய தொழிலில் ஒருத்தர் காலையில் போனாருன்னா மத்தியானம் சாயந்தரம் தான் வராரு அப்படின்னா, அங்கே விவசாயத்தில் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அப்படின்னா என்ன காரணம்? அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவர்கிட்ட வந்து மண்வெட்டி இருக்குது, கடப்பாரை இருக்குது, கோடாரி இருக்குது, அல்லது வந்து அருவா இருக்குது. இதெல்லாம், இந்த கருவிகளெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் விவசாய தொழிலை எளிதாக செய்கிறார். அதனால் அவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விவசாய நிலத்தில் வேலை செய்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கருவிகள், உலோகத்தாலான கருவிகள் இதெல்லாம் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, தொழிலில் அதிக நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்பு வந்துடுது. காலையில் போனவர் சாயந்தரம் தான் வர்றாரு அப்படின்னு. இப்போ வந்து அப்போது கற்காலங்களில் வந்து மக்களால் வந்து விவசாயத்தில் உழைக்கவே முடியாது, கடினமாக உழைக்கவே முடியாது. வேணால் வந்து செடியை நட்டு மரத்தை வளர்க்கலாம், மற்றபடி நிலத்தை பண்படுத்தி தானியங்களை விதைக்கிறது இது எல்லாமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா மரத்தையே வெட்ட முடியாது, நிலத்தை பண்படுத்தவே முடியாது, ரொம்ப போராட்டம் இருந்த காலகட்டம். அப்போ மக்கள் வந்து தொழிலில் அதிக நேரம் செலவழிக்கவே அவங்களால முடியவே முடியாது. இன்றைக்கி நம்ம தொழிலில் அதிக நேரம் செலவழித்து போனால் அதுக்கெல்லாம் உலோகங்கள் தான் காரணம். இன்றைக்கி நான் 18 மணி நேரம் அவர் உழைக்கிறாரு. அவர் வந்து லாரிக்கு வேலைக்கு போனாருன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் லாரி ஓட்டுறாரு, அல்லது விவசாய தொழிலுக்கு போனால் 10 மணி நேரம் வேலை செய்கிறாரு, தொழிற்சாலைக்கு போனால். இதுக்கு எல்லாமே காரணம் உலோகங்கள் தான். இந்த தொழிலில் அளவுக்கு அதிகமான நேரத்தை செலவிடுவதற்கு காரணமே வந்து இந்த உலோகங்கள் தான். உலோகங்களோட பயன்பாடு தான் நம்ம தொழிலில் அதிக நேரம் செலவழிக்கிறதுக்கு காரணம். அப்போ என்ன ஆகுதுன்னா, தொழிலில் அதிக நேரம் செலவழிக்கும் போது குடும்பத்தில் நேரம் செலவிடுவது குறைந்து போகிறது. ஒரு உண்மையான உறவுங்கிறது ஒரு குடும்ப உறவுகள்,
வேலை ஒரு தொழில் நோக்கம் இல்லாத பழகுற உறவுகள் தான் உண்மையான உறவுகள். அப்போ என்ன தொழிலில் அதிக நேரம் செலவழிக்கும்போது ஒரு உண்மையான உறவுகளோடு நேரம் செலவிடுவது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், பண எதிர்பார்ப்பு இல்லாமல், தொழில் எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகக்கூடிய உண்மையான உறவுகள் என்பது அவர்களோடு செலவிடுகிற நேரம் என்பது குறைந்து விடுகிறது. அப்போ வந்து மொழி வளர்ச்சி ரொம்ப பாதிக்கும். ஏன்னா நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல சுதந்திரமாக பேச முடியாது, உரிமையாக யாரையும் கிண்டல் செய்ய முடியாது. உரிமையோட அண்ணன், வாங்க, தம்பி, அக்கா அப்படின்லாம் எல்லாருமே சார் மேடம் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கணும். அப்புறம் ரொம்ப அளந்து பேசணும். ரொம்ப வெட்டி கதைலாம் பேசினா அங்கே நிறைய சண்டை வரும், அதாவது வேலையை செய்ய முடியாது. அப்போது தொழில் செய்கிற இடத்துல வந்து அந்த இடத்துல நாம் பேசுகிற பேச்சினால மொழி வந்து வளர்ச்சி அடையாது. சுதந்திரமாக பேசணும், உரிமையோடு பேசணும். அப்போ தான் வந்து அன்போடு பேசணும், பாசத்தோடு பேசணும். தொழில் செய்கிற இடத்துல அன்புக்கும் பாசத்துக்கும் இடமே கிடையாது. அப்போ தொழில் செய்கிற இடத்துல பேசுகிற பேச்சு மூலமாக மொழி வளர்ச்சியடையும் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த தொழில் நோக்கம் இல்லாமல் பேசுகிற பேச்சு அது எங்கன்னா குடும்ப உறவுகளிடம். நம்ம வேலை செஞ்சுட்டு தொழிற்சாலையில் வேலை முடிஞ்சிட்டு, அலுவலகத்தில் வேலை முடிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு வரோம். நம்ம தெருவில் உள்ளவங்க, உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்ககிட்டலாம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்போடையும் பாசத்தோடையும் ஒரு நட்போடையும் பேசும்போது தான், உரிமையோடு பேசும்போது, சுதந்திரமாக பேசும்போது, அப்போ அங்கே மொழி வளர்ச்சி அடையும். அப்போ கற்காலத்தில் அவங்க தொழிலில் வந்து நேரத்தை செலவிடவே முடியாது. ஏன்னா கற்காலத்தில் எந்தவித கருவிகள் கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது. அப்போது தொழிலில் வந்து ஒரு நாள் நிறைய நேரம் ஒரு 10 மணி நேரம் உழைக்கிறதுக்கு அங்கே வந்து முடியவே முடியாது. ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது, ஒரு பள்ளம் நோண்ட முடியாது. அப்போது கற்காலங்களில் வந்து என்னென்னா மரத்தை வெட்ட முடியாது அப்படின்னா கற்காலங்களில் மக்கள் எப்படி உணவை தேடி இருப்பார்கள்? மரத்தை நட்டிருப்பார்கள், அது போன்று செய்திருப்பார்கள். மற்றபடி ஒரு தேவையில்லாத இந்த மரம் நமக்கு தேவையில்லைன்னு அதை வெட்ட முடியாது. அப்போ மரங்களையே வெட்ட முடியாத சூழ்நிலை வந்து கற்காலங்களில் இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ மரம் வளர்ந்துருக்குன்னு நினச்சி பாருங்கள். இப்போ வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஆயிரக்கணக்கான மரங்கள் இந்த பூமியில் வெட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. தானியங்கி இயந்திரங்கள் மூலமாக அறுத்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அப்படி மரங்கள்லாம் வெட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. 1,00,000 மரங்களாவது ஒவ்வொரு நாளைக்கும் இந்த உலகம் முழுதும் வெட்டப்பட்டு கொண்டே இருக்கும். 1,00,000 மரங்கிறது கம்மி தான். இதை விட அதிகமாக மிகப்பெரிய காடுகள்லாம் வந்து மரம் வெட்டுகிற தொழிற்சாலைகளே இருக்கிறது. லட்சக்கணக்கான தொழிற்சாலைகள் வெட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. லட்சக்கணக்கான தொழிற்சாலைகள், அதாவது தொழிற்சாலைகள் கிடையாது, மரங்கள் ஆனது மரங்களை வெட்டுகிற தொழிற்சாலைகள் மூலம் வெட்டி வீழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போது அப்படி இருந்தும் இந்த பூமி பசுமையாக இருக்கிறது ஓரளவுக்கு. அப்போது கற்காலங்களில் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் எந்த கருவிகளுமே கிடையாது. உலோகங்களாலான எந்த மரங்களை வெட்டவே முடியாது. அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ மரம் இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான், உலோகங்களாலான கருவிகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மரங்களை வெட்டத் தொடங்கினார்கள், பூமியை திருத்தத் தொடங்கினார்கள், மனித உயிர்களின் வாழ்க்கைக்கு தகுந்தாற் போன்று இந்த பூமியை மாற்றத் தொடங்கினார்கள். அது வரைக்கும் இவங்களால் இந்த பூமியை டிஸ்டர்ப் பண்ண முடியல, கொஞ்சம் கூட தங்களுக்கு ஏற்றாற் போன்று மாற்றவே முடியல. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிப்பது கற்காலங்களில் பூமியை அப்படியே தான் ஏற்றுக்கொண்டார்கள். அதை வந்து தங்களுக்கு தகுந்த மாதிரி சமவெளியாக மாற்றுவது. ஏன்னா அப்போது மரங்களே வெட்டலை, கற்காலங்களில் மரங்களே வெட்டவும் முடியாது, உலோகங்களாலான கருவிகள் கிடையாது, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படலை. அப்படிங்கும்போது எந்த மரத்தையும் வெட்ட முடியாது. அப்படின்னா இந்த பூமியில் எவ்வளோ மரம் இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்போ நீங்கள் கொஞ்சம் யூகிச்சு பாருங்கள். ஒரே காடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம சமவெளியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு நகரங்களில் வாழ்ந்துட்டு இருக்கோம், கிராமங்கள் எல்லாம் சமவெளியாக காட்சி தருது. இன்றைக்கி வயல்வெளிகள்லாம் பச்சை பசையில்னு இருந்தால் கூட, பசுமையாக இருந்தால் கூட அதுவும் சமவெளி தானே. சமவெளியில் தானே நம்ம நெல்லெல்லாம் விளைவிச்சிக்கிட்டு இருக்கோம், கோதுமையெல்லாம் விளைவிச்சிக்கிட்டு இருக்கிறோம், காய்கறி செடிகளை போட்டுட்ருக்கோம். இது வந்து சமவெளி வந்து இயற்கையாக வந்ததா? கிடையாது. நாம் தான் அந்த சமவெளிகளை உருவாக்கினோம். இப்போ வயல்வெளி, வயக்காடு இன்றைக்கி வந்து காவிரி நீர்ப்பாசனம் அந்த அந்த பகுதியெல்லாம் போய் பாருங்கள், வாகனங்களில் போய் பாருங்கள், எல்லாம் பச்சை பசேன்னு இருக்கும். அவ்வளோ தண்ணி வசதி உள்ள ஏரியாவில் எப்படி வந்து பச்சை பசேன்னு அந்த நெல் செடிகள்லாம் இருக்கும். அப்புறம் அது வந்து அறுவடை ஆச்சுன்னா அங்கே ஒன்றும் கிடையாது, அது சமவெளி தான். அது சமவெளி வந்து இயற்கையாக உருவானதா? கிடையாது, நாம் தான் உருவாக்கினோம்.
நாம் தான் உருவாக்கி நமக்காக நாமே நமக்காக மாற்றிக்கொண்டோம். எப்படி மாற்றிக்கொண்டோம்? உலோகங்களால் மாற்றிக்கொண்டோம். உலோகங்களாலான கருவிகளால், ஆயுதங்களால் மாற்றிக்கொண்டோம். மாற்றிக்கொண்டுதான் இந்த பூமியை நாம் திருத்தினோம். நமக்கு ஏற்றாற் போன்று திருத்தினோம். கற்காலங்களில் எதுவுமே செய்ய முடியாது. நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. மரங்களை வெட்ட முடியாது. ஏன்னா உலோகங்களாலான கருவிகள் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ எவ்வளோ மரம் இந்த பூமியில் இருந்திருக்கும். ஒரு அடர்ந்த காடுகளில் தான் மனித உயிர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ அதே நேரத்தில் கருவிகள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை. அப்போ இங்கே எவ்வளோ பிற உயிரினங்களோட அச்சுறுத்தல் இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. புலிகளோட அச்சுறுத்தல், சிங்கங்கள், கரடிகள், சிறுத்தைகள், இவைகளோட அச்சுறுத்தல் கற்காலங்களில் எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்கள். அப்போ இவற்றிலிருந்தெல்லாம் பாதுகாக்க வேண்டுமென்றால் ஒரு கூட்டமாக வாழ வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு உலோகங்களாலான கருவிகள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை அப்படிங்கும்போது உங்களால் ஒரு புலியை வேட்டையாடுறது ரொம்ப கஷ்டம். கல்லை எடுத்து தான் எறிய முடியும். கல் உங்களுக்கு கிடைக்கணும். அவ்வளோ கல் அந்த அளவுக்கு கல் கிடைக்குமா? ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சு அல்லது மரக்கிளைகளை உடச்சி அதை கூரா தீட்டி ஒரு ஈட்டி மாதிரி தீட்டி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயுதமாக வச்சுருப்பாங்க. அப்போ மரக்கிளைகள் தான் ஆயுதம். அப்போ கற்காலம் என்று சொல்வதற்கு கற்காலம், மரக்காலம், மரங்களாலான கருவிகள், மரங்களாலான ஆயுதங்கள், மரக்கிளைகளாலான ஆயுதங்கள். அது கூட மரக்கிளைகள்னா பெரிய அளவுக்கு வலிமை, சும்மா கைகளால் ஒடிக்கக்கூடிய கிளைகள், மரக்கிளைகளை தான் ஆயுதங்களாக பயன்படுத்தியிருப்பார்கள். அப்போது இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். கற்காலங்களில் மக்கள் மரக்கிளைகளையும் கற்களையும் தான் ஆயுதங்களாக பயன்படுத்தி அவர்களால் எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை அவர்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஒரு புலியை வேட்டையாட வேண்டும். அந்த மரக்கிளைகளால் ஆன ஆயுதங்கள் அதில் புலிகளை அது ஓடிடும். அதை ஓங்கி நம்ம ஈட்டி மாதிரி எரிஞ்சு அதை வயிற்றை குத்தி கிழிக்க முடியாது. அப்படி இருந்து வயிற்றில் பட்டு கீழே விழுந்துடும். வேணால் விரட்டி அடிக்க முடியும். ஒரு புலியவோ சிறுத்தையவோ கூட்டமாக வாழ்ந்து அவைகள் நம்மை தாக்கி நம்மை கொன்று சாப்பிட்டு விட முடியாத அளவுக்கு அதை விரட்டி வென்றால் அடிக்க முடியும். மற்றபடி அந்த புலிகளை கொல்ல முடியாது, சிங்கங்களை கொல்ல முடியாது, சிறுத்தைகளை எல்லாம் கொல்ல முடியாது. அவர்களை அச்சுறுத்தி விரட்டி அடிக்க முடியும். அப்புறம் நெருப்பை பற்ற வைத்து அந்த நெருப்பையும் பாதுகாப்பிற்காக வைத்துக்கொள்ள முடியும். இப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ கற்காலங்களில் மனித உயிர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களால அந்த பூமியை எதுவுமே செய்ய முடியல. தங்களுக்கு ஏற்றாற் போன்று மாற்ற முடியல. மரங்களை வெட்ட முடியல. பிற சிங்கம், புலி, கரடிகளை எல்லாம் வேட்டையாட முடியாது. அந்த அளவுக்கு பூமியை எதுவுமே செய்ய முடியல. பூமியை இப்போ ஒரு ஆடு, மாடு அவைகள் பூமியை எதுவுமே செய்வதில்லை. பூமியின் ஒரு அங்கமாக அப்படியே வாழ்ந்து முடிக்கணும். அதுபோல் மனித உயிர்களும் கற்காலங்களில் அப்படித்தான் வாழ்ந்திருப்பார்கள். தங்களுடைய பாதுகாப்பிற்காக மிகப்பெரிய கூட்டங்களாக வாழ்ந்தார்கள். ஊராக வாழ்ந்திருப்பார்கள். அப்போது மரங்கள் அடர்ந்த அப்போ சமவெளிகளில் வாழ்ந்தாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா மரங்களை வெட்ட முடியாது. அப்படிங்கும்போது மரங்கள் அடர்ந்த காடுகளில் கூட்டமாக வாழ்ந்திருப்பார்கள். அப்போ காடுகளில் தான் அவர்கள் கூட்டமாக வாழ்ந்திருக்கிறார். சமவெளி தான், அதே நேரத்தில் அது காடுகள். அந்த காடுகளில் கூட்டமாக வாழ்ந்து பிற உயிரினங்களிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டார்கள். மற்றபடி அவர்களால் மரங்களை வெட்ட முடியாது, சிங்கம், புலி, சிறுத்தைகளை கொல்ல முடியாது. எப்பொழுது உலோகங்களை கண்டுபிடித்தார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் நினைத்தே பார்த்திராத செயல்களை அவர்களால் செய்ய முடியும். மரங்களை வெட்டினார்கள். இதெல்லாம் அவர்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது, மரங்களை வெட்டுறதுலாம். ஆனால் உலோகங்களால் அது சாத்தியமாயிட்டு. இன்றைக்கி நம்ம எப்படி மொபைல் ஃபோன்லாம் இதெல்லாம் வரும்னு நம்ம நினச்சி பார்த்தோமா? டச்சு ஃபோன்லாம் வரும்னு நம்ம நினச்சி பார்த்தோமா? கம்ப்யூட்டரு, டிவி இதெல்லாம் வரும்னு நினச்சா. அதுபோல தான் அந்த கற்காலங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த மனித உயிர்கள் உலோகங்களை கண்டுபிடித்து, உலோகங்களாலான கருவிகள், ஆயுதங்களை கண்டுபிடித்த பொழுது அவர்கள் மரங்களை வெட்டினார்கள். அப்புறம் சிங்கம், புலி, கரடிகளை கொன்றார்கள் ஈட்டி மூலமாக. அப்படின்னு சொல்லிட்டு கொன்னாங்க. ஆயுதங்கள், உலோகங்களான கருவிகள், இதெல்லாம் நடக்கும்னு அவங்க நினச்சி பார்க்கல. அந்த மாதிரியான இப்போ அப்படி தான் நமக்கு ஒவ்வொரு விஷயமும் இதில் இப்படியெல்லாம் நம்ம வாழ்வோம்னு நம்ம நினச்சி பார்க்கல. அது மாதிரி தான் அப்போவும் அவங்க உணர்ந்தாங்க. உலோகங்கள் அப்போ உலோகங்கள் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தருவதாக அவர்கள் உணர்ந்தார்கள். காடுகளை அழித்தார்கள், சமவெளிகளாக மாற்றினார்கள். இன்றைக்கி நம்ம
உலகம் முழுக்க ஏகப்பட்ட சமவெளிகள் இருக்குது. அங்கே தான் நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். விவசாய தொழில் எங்கே நடக்குதுன்னா சமவெளிகள். சமவெளிகளில் இந்த சமவெளிகள் இயற்கையானது கிடையாது, நாம் தான் உருவாக்கணும். இதை உருவாக்குவதற்கு 3000 ஆண்டு காலம் நமக்கு தேவைப்பட்டிருக்கிறது. அதாவது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வருகிற 3000 ஆண்டு காலம். அதற்கு பிறகுதான் இப்பொழுது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, கண்டுபிடித்தது கடந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தான். அதன் பிறகுதான் 3000 ஆண்டுகளாக மனித உயிர்களின் உழைப்பினால் இந்த பூமியானது மனித உயிர்களுக்கு தகுந்தாற் போன்று திருத்தப்பட்டிருக்கு. நிறைய விலங்குகள் கொல்லப்பட்டிருக்குது, மிருகங்கள் கொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு புலிகளோட எண்ணிக்கை சில ஆயிரங்கள் தான் இருக்குது. சில ஆயிரங்கள் அல்லது உலகம் முழுக்க 1 லட்சம் எல்லாம் இருக்க வாய்ப்பில்லை. சிங்கங்களின் எண்ணிக்கை ஒரு சில ஆயிரங்கள் தான். புலிகளோட எண்ணிக்கை சில ஆயிரம், யானைகளோட எண்ணிக்கை. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சிங்கத்தை பற்றி நம்ம நினச்சி கூட பார்க்கறதில்ல. சிங்கம், புலி அதை பற்றி ஒரு அச்சம் கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அவைகளெல்லாம் கொல்லப்பட்டு விட்டன. ஏராளமான எண்ணிக்கையில் இருந்த சிங்கம், புலி, கரடி, யானைகளெல்லாம் இன்று குறைந்து போனதற்கு, மிகவும் குறுகி போனதற்கு அவைகளெல்லாம் கொல்லப்பட்டது தான் காரணம். மனித உயிர்களால் கொல்லப்பட்டது தான். 3000 ஆண்டுகளாக கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அப்போ எவ்வளோ 3000 ஆண்டு கற்காலங்களில், உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் எவ்வளவு எண்ணிக்கையில் உங்களுக்கு விலங்குகள், மிருகங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கும். அவைகளெல்லாம் அவற்றில் 3/4 கிட்டத்தட்ட ஒரு 90% கொண்டுட்டாங்க. அப்படி அது மாதிரி 90% மரங்களை அழிச்சிட்டாங்க. அழித்து சமவெளிகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். மனித வாழ்க்கைக்கு தகுந்தாற் போன்று. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது, அது சரிதான். நமக்கு ஏற்றாற் போன்று நமது பூமியை நாம் மாற்றிக்கொள்கிறோம். மனித உயிர்களுக்கு தகுந்தாற் போன்று இந்த பூமி மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி சமவெளிகளாக மாற்றப்பட்ட இந்த மரங்களெல்லாம் நிறைய வெட்டி சமவெளிகளாக மாற்றிக்கிட்டாங்க. மாற்றிட்டு அப்புறம் நமக்கு தேவையான தாவரங்களை இங்கு விவசாயம் செய்கிறார், நட்டு வளர்த்து நமக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி செய்கிறார்கள். இதுதான் இதோட அடிப்படை. அதனால் மரங்களை வெட்டுறதுனால எந்த தப்பும் கிடையாது. மரங்களை, நமக்கு தேவையில்லாத மரங்கள் நிறைய காடுகள் எல்லாம் இது எல்லாம் இந்த மரங்களை நமக்கு தேவையில்லாத, உணவை தராத மரங்களை வெட்டி எல்லாம் அழித்து சமவெளிகளாக மாற்றி நமக்கு தேவையான மரங்களை நாம் நட வேண்டும். நமக்கு பயன் தருகிற மாமரம், பலாமரம், இந்த மாதிரியான உணவை தருகிற மரங்களை நாம் நட வேண்டும். அதற்காகத்தான் மனித உயிர்கள் 3000 ஆண்டுகளாக மரங்கள் அடர்ந்து வளர்ந்த காடுகளாக இருந்த இந்த பூமியை மனித உயிர்களுக்கு தகுந்தாற் போன்று சமவெளிகளாக மாற்றினார்கள். மாற்றி இப்போ நம்ம தானியங்களை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கு பதிலாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், இது காடுகள் கிடையாது. என்னதான் என்னதான் ஏக்கர் கணக்கில் நம்ம நெல்லை பயிரிட்டாலும், பச்சை பசேல்னு காட்சி தந்தாலும், அது ஒரு காட்டுக்கு இணையானது கிடையாது. அப்போ காடுகளாக இருக்க வேண்டும், மரங்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா அப்படிப்பட்ட மரங்கள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, பழங்களை தருகிற மரங்களாக இருக்க வேண்டும். இப்போ கொய்யா மரம், மாமரம், பலாமரம், கொடுக்காப்புளி மரம், அப்புறம் தென்னை மரம், பனை மரம், ஆலமரம்லாம் நமக்கு கொஞ்சம் தான் தேவை. அப்படி எவ்வளோ அந்த தேவையை அறிந்து நம்ம அதனை வளர்க்க வேண்டும். இந்த மாதிரி நிறைய சப்போட்டா மரம், திராட்சை மரம், இப்படி நமக்கு தேவையான மரங்களை நாம் இப்போ நட்டு புதிய காடுகளை நாம் உருவாக்க வேண்டும். புதிய காடுகள், அதாவது ஏற்கனவே இருந்த காடுகள் ஏன் அழித்தாங்க மனிதர்கள்னால், அந்த காடுகளில் நமக்கு தேவையில்லாத மரம் நிறைய, நமக்கு பயன் தராத மரங்கள் நிறைய வளர்ந்து, அந்த மரங்களை அது வளர்ந்து பசுமையாக இருப்பதால் நமக்கு என்ன லாபம்? நம்முடைய வாழ்க்கை எங்கே அதனால் எளிதாவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நமக்கு தகுந்தாற் போன்று இந்த பூமியை நாம் மாற்ற வேண்டும். மாற்றி மனித உயிர்களுக்கு பயன் தருகிற மரங்களை கொண்ட ஒரு காடுகளாக மாற்ற வேண்டும். முதல்ல இருந்த காட்டில் பயன் தராத, அதாவது பயன்னா என்னென்னா உணவை தராத மரங்கள், பழங்களை தராத மரங்கள் நிறைய இருந்தது. அதனால தான் அதை வெட்டினாங்க. அதை நான் நியாயப்படுத்துகிறேன், அது சரிதான் நான் சொல்கிறேன். இப்போ புதிதாக மரங்களை நாம் நட வேண்டும். என்ன மரம் அப்படின்னா, மாமரம், பலாமரம், இப்படி கொடுக்காப்புளி மரம், சீத்தா மரம், திராட்சை,
பனை மரம், தென்னை மரம், பப்பாளி மரம், இப்படி 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 பழங்களை தருகின்ற ஒரு காடுகளை நாம் இனிமேல் நாம் உருவாக்க வேண்டும். எப்பொழுதுனா 2040க்கு அப்புறம் உருவாக்க வேண்டும். இந்த கட்டோட ஆரம்பத்தில் நான் எதை சொல்லணும் அப்படின்னா, கூட்டமாக ஏன் வாழ வேண்டும். இப்போ அதற்கும் இந்த பழங்களை தருகிற மரங்களை நாம் நட வேண்டும் என்பதற்கும் என்ன, இப்போ ஏன் பழங்களை தராத மரங்களை ஏன் வெட்ட வேண்டும்? கூட்டமாக வாழ்வதற்கு இப்போ நாம் வாழ்கிற பகுதியில் பழங்களை தருகிற மரங்கள் மட்டுமே இங்கே நாம் நடுகிறோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளால் ஒரு நிலையான ஒரு இடத்துல வசிக்க முடியும். கண்ட மரங்களையும் வளர்த்து வச்சுக்கிட்டு அதனால எந்த பலனும் இல்லை, பயனும் நமக்கு பழங்கள் எதுவுமே தரல அப்படின்னா நம்ம உணவை நம்ம வீட்டு அருகே நாம் பெற முடியாது. அங்கே ஒரு பலாமரம் இருக்கும், இங்கே ஒரு மாமரம் இருக்கும், இங்கே ஒரு சீத்தா மரம் இருக்கும், இடையில நமக்கு பயன் தராத சந்தன மரம், தேக்கு மரம் இப்படி இருக்கும். அப்போ நம்ம உணவு நமக்கு குறைஞ்சிரும். அப்போ உணவை தேடி நம்ம அங்கங்கே அலைய ஆரம்பிச்சிடும். இது எப்படின்னா, இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் உணவை தேடி நாடோடிகள் அலையாமல் இருக்கணும்னா, மனித உயிர்கள் வாழ்கின்ற இடத்திலேயே அவர்களுக்கு தேவையான உணவை பூர்த்தி செய்கிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். ஒரு இயற்கையான சூழலை உருவாக்க வேண்டும். ஒரு இயற்கையான காட்டை உருவாக்க வேண்டும். மனித உயிர்களுக்கு தேவையான உணவை அவர்கள் வாழ்கின்ற பகுதிகளிலேயே பெற வேண்டும், பூர்த்தி செய்ய வேண்டும், தன்னிறைவு பெற வேண்டும். அப்படின்னா தேவையில்லாத அந்த தேக்கு மரம், சந்தன மரம், இது சந்தன மரங்கிறது ஒரு மருத்துவ குணம் உடையது. அப்படிங்கும்போது அது ஒரு ஊருக்கு 1-2 வச்சுக்கிட்டா போதும், ஒரு தெருவுக்கு 1 வச்சுக்கிட்டா போதும். அப்படி மருத்துவ குணம் உள்ள மரங்களும் இருக்கும். ஆனால் அதை அதோட எண்ணிக்கையை நம்ம கட்டுப்படுத்தணும். சும்மா மரங்கள் எல்லாம் தன்னிச்சையாக வளருது அப்படின்லாம் இல்லாமல் அது எத்தனை வளரணும், எங்கு வளரணும், அதெல்லாம் நாம் அனுமதித்து தான் வளர்க்க வேண்டும். மற்றபடி தேக்கா அது தேவையா, ரொம்ப தேவையா, தேவையில்லைன்னு தேவையில்லை அப்படின்னா அது விட்டுறலாம். தேவையில்லை அதெல்லாம் வளர்க்கக்கூடாது. தேவையில்லாத மரங்களெல்லாம் வளர்க்கக்கூடாது. உணவை தராத மரங்களை பெரும்பாலும் வளர்க்கவே கூடாது. நமக்கு உணவு தர வேண்டும். அப்போ தான் நம்ம வாழ்கிற பகுதியிலே நம்முடைய உணவு தேவை பூர்த்தி செய்யப்படும். அப்படி இல்லாமல் எல்லா மரங்களும் நமக்கு தேவை அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் வளர்த்தோம் அப்படின்னா, பழங்களை தராத எல்லா மரங்களையும் நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னா, நம்முடைய வாழ்கின்ற பகுதியிலே நமக்கு தேவையான உணவு பூர்த்தி செய்யப்படாது. அப்போ உணவை தேடி நம்ம காடு மேடாக அலைய வேண்டிய நிலை ஏற்படும். நிலையாக ஒரு இடத்தில் வாழ முடியாது. நிலையாக ஒரு இடத்தில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உறவு முறையும் சிறப்பாக இருக்கும். நமது நண்பர்களை நாம் தினந்தோறும் பார்க்க வேண்டும். நாடோடியாக அலைந்து இருந்தால் ஒரு கூட்டம் அந்த பக்கமாக போகும், ஒரு கூட்டம் தெற்கு பக்கமாக உணவை தேடி போகும், இன்னொரு கூட்டம் மேற்கு பக்கமாக உணவை தேடி போகும். அப்படி போச்சுன்னா நண்பர்கள், உறவினர்கள் யாருமே நமக்கு நிலையாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அப்போது பேச்சு மொழி வளர்ச்சி தடைபடும், பேசுறது தடைபடும், பேசுறதுல ஆர்வம் இருக்காது, நம்பிக்கை இருக்காது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க இவங்க யாருமே நமக்கு நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கையில் இப்போ நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஏன் எல்லாத்தையும் பேசுறது இல்லைன்னா, உறவு முறைகள் எதுவுமே நிரந்தரமானது இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஊரில் இருக்கோம், படிக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போகிறோம், வேலை செய்கிறதுக்காக அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறோம், வேலை செய்கிறதுல 2 வருஷம் ஒரு ஊரில் வேலை பார்க்குறோம், அப்புறம் இன்னொரு வேலையை அந்த வேலையிலேயே இடமாற்றம் அல்லது இன்னொரு வேலையை தேடி இன்னொரு ஊருக்கு போகிறோம், வெளிநாட்டுக்கு போகிறோம். இப்படி நாடோடிகளாக அலையிறதுனால நாம் மனித உறவுகள் யாரும் நிலையானவங்க கிடையாது, நிரந்தரமானவங்க கிடையாது அப்படிங்கிற கருத்து வந்துடுது. அதனால் யார்கிட்டையும் நம்ம பேசணுங்கிற எண்ணம் வர்றதில்லை. அப்போ இதெல்லாம் மொழி வளர்ச்சி ரொம்ப பாதிக்கும். பேச மாட்டாங்க. பேசுவதை தூண்ட வேண்டும். அப்படி என்றால் நாம் நிலையாக ஒரு இடத்தில் வசிக்க வேண்டும். நிலையாக ஒரு இடத்தில் வசிக்க வேண்டும் என்றால் நாம் வாழுகின்ற பகுதியிலேயே வருடம் முழுவதும் நமது உணவு தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்போ எப்படின்னா உணவு தேவைகள் பூர்த்தி செய்ய அப்போ தான் நிலையான ஒரு இடத்துல வசிப்பாங்க. உறவுமுறைகள் ஒரு நம்பிக்கைக்குரிய உறவுமுறைகள் நிரந்தரமாக இருக்கும். உறவுமுறைகள் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்படும். அப்போ அந்த மாதிரி நம்பிக்கை ஏற்படும். மொழி வளர்ச்சி நல்லாயிருக்கும், பண்பாடு வரும், ஒழுக்கம் வரும். அதனால தான் அப்போ தேவையில்லாத நமக்கு உணவை தராத மரங்களை நம்ம வாழ்கின்ற பகுதியில் வளர்க்கக்கூடாது.
நமக்கு பயன் தராத மரங்களை, செடிகளை சும்மா இது வந்து அபூர்வமானது, ஆனால் அதனால் நமக்கு எந்த பலனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அழிந்து வரும் உயிரினம் அதை பாதுகாக்கப் போவது போல மனித உயிரினம் விளம்பரப்படுத்திக் கொள்வார்கள். இது வந்து அழிந்து வரும் உயிரினம், இவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும். இது இந்த சிங்கம் வந்து அழிந்து வருகிற உயிரினம், அதனால் அவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும். அதுபோன்று இந்த மாதிரியான அக்கறையெல்லாம் மனித உயிர்களுக்கு தேவையில்லை. மனித உயிர்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் பாதுகாக்கணும். அது தாவரமாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, எது மனித உயிர்களுக்கு பயன் தருமோ அதை மட்டும்தான் பாதுகாக்கணும். மனித உயிர்களுக்கு பயன் தராதவைகளை மனித உயிர்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நம்ம ஒன்றும் இந்த உலகத்தில் பிறக்கலை. மனித உயிர்களுக்கு இடையூறாக இருக்கிற இப்போ சிங்கம், புலியெல்லாம் வந்து மனித உயிர்களவே வந்து சிங்கம், புலி சாப்பிட்டு கோடிக்கணக்கான மனித உயிரினம் கற்காலங்களில் செத்து போயிருப்பாங்க. ஏன்னா கற்காலங்களில் வந்து மரங்கள்லாம் வெட்ட முடியாது, காடுகளாக இருந்தது, சமவெளி காடுகள். இந்த உலகம் முழுக்க ஏராளமான காடுகள், ஏராளமான மரங்கள், பல கோடிக்கணக்கான, நூற்றுக்கணக்கான கோடி மரங்கள் கொண்டதாக கற்காலத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ வந்து ஏகப்பட்ட மிருகங்கள், ஏகப்பட்ட விலங்குகள் இந்த பூமியில் இருந்தது. அப்போ வந்து ஏகப்பட்ட சிங்கங்கள், சிறுத்தைகள், லட்சக்கணக்கான சிங்கங்கள், கோடிக்கணக்கான சிங்கங்கள் கூட இருந்திருக்கும், கோடிக்கணக்கான சிறுத்தைகள் இருந்திருக்கும். அப்போது அவைகளிடமெல்லாம் அவைகளால் கொல்லப்பட்ட மனித உயிரினம் கோடிக்கணக்கில் கூட இருந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிங்கம், புலி, சிறுத்தைகளை வந்து கரடிகளை மனித உயிரினம் என்று பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஜூவில் அடைத்து, மிருக காட்சி சாலைகளை அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அழிந்து வரும் உயிரினமாம், அதனால அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஏன்னா இதனால் மனித உயிர்களுக்கு, சிங்கத்தை பாதுகாப்பதால் மனித உயிர்களுக்கு என்ன பலன்? வேணால் இந்த தற்போதுள்ள ஒரு உலகத்தில் வந்து ஒரு வேடிக்கை பார்ப்பதற்கு, இப்படிப்பட்ட ஒரு உயிரினம் இருப்பதை வேடிக்கை பார்ப்பதற்கு, தெரிந்து கொள்வதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் வந்து 2040க்கு பிறகு தற்போதைய இயந்திர அறிவியல் உலகம் அழிந்துவிடும். அதன் பிறகு சிங்கங்களையோ சிறுத்தைகளோ நாம் வந்து வளர்க்கணும், அதோட இனத்தை பெருக்கணும், அதோட இனத்தை பாதுகாக்கணும்னு நினச்சா அது நம்ம இனத்தை அழிச்சிடும், அழிக்கக்கூடிய வேலையில் இறங்கிடும். இப்போ வந்து நம்ம ஒரு சிங்கத்தையோ புலியவோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அரசாங்கம் வந்து வனத்துறை அப்படின்னு வச்சு அவைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார். 2040க்கு பிறகு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் முற்றிலும் செயலிழந்து விட்ட நிலையில் இராணுவம் இருக்காது, இராணுவம் என்கிற அமைப்பு இருக்காது, நாடு என்கிற அமைப்பே இருக்காது. அதிபர், முதலமைச்சர், எம்எல்ஏ, மந்திரி, பிரதமர் எல்லாமே போயிடும். அப்புறம் போலீஸ் இருக்காது, இராணுவம் இருக்காது. நீ காடுகளில் வந்து சிங்கத்தை அழித்தாலும் உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள், யானையை கொன்றாலும் உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். அப்படின்னா 2040க்கு பிறகு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் முற்றிலும் செயலிழந்து கொண்டே இருக்கும். பணம் என்பது நடைமுறையில் இருக்காது, மின்சாரம் என்பது இருக்காது, தொழிற்சாலைகள் இழுத்து மூடப்படும், போலீஸ் என்கிற அமைப்பு அவர் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், பணங்கிற நடைமுறையே செயலிழந்து போயிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிங்கம், புலிகளை கொண்டால் கேள்வி கேட்பதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். யானைகளை கொண்டால் ஏன் யானைகளை கொள்கிறாய் என்று கேள்வி கேட்க மாட்டார்கள், மாறாக வரவேற்பார்கள். யானைகளோ சிங்கம், புலிகளோ அவைகளால் மனிதர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும். ஒரு பகுதியில் யானைகளை கொள்கிறார் என்றால், அல்லது புலிகளை கொள்கிறார்கள் என்றால், சிங்கத்தை அதன் மூலம் அந்த பகுதியில் மனித பாதுகாப்பு அதிகரிக்கப்படுகிறது. அதனால் வரவேற்பார்கள். இன்னைக்கு நாம பாதுகாப்பு இருக்கிறோம், காங்கிரீட் கட்டிடங்கள், நகரங்களில் நாம் வாசிக்கின்றோம். அதனால் நம்ம யானையால் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை, சிங்கத்தால் எந்த தொந்தரவும் பெரும்பாலான மக்களுக்கு இல்லை. இந்த மலையோரம் வசிக்கிற மக்களுக்கு யானையால் அச்சுறுத்தல் இருக்கிறது, சிங்கத்தால், புலியால் அச்சுறுத்தல் இருக்கிறது. அப்படி இருந்தும் அவைகளை கொல்லக்கூடாது என்று பாதுகாக்கின்ற வனத்துறையினர் இருக்கிறார்கள். இது வந்து ஒரு குறிப்பிட்ட குறைந்த எண்ணிக்கையில் உள்ள மக்களின் பிரச்சனையாக அது மாறிவிட்டது. எது சிங்கம் அல்லது யானைகளால் பாதிப்படைவது என்பது ஒரு குறைந்த எண்ணிக்கையில் உள்ள மக்களின் பிரச்சனையாக அது மாறிவிட்டது. அப்படி இருக்கும்போது பெருவாரியான மக்களுக்கு யானைகளாலோ புலிகளாலோ சிங்கத்தாலோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் பெருவாரியான மக்கள் யானைகளையோ புலிகளையோ சிங்கங்களையோ கொல்வதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிப்பார்கள்.
இவ்வாறாக அதே டைமில் வந்து இப்போ சிங்கம், புலி இதெல்லாம் வந்து சுதந்திரமாக நடமாடுகிறது. இவற்றையெல்லாம் பாதுகாத்து கொண்டு வாழ்ந்தது. இப்போ ஒரு ஊரில் சிங்கம், புலி எல்லாம் ஊடுருவிச்சுன்னா அந்த ஊர் மக்கள் பேச மாட்டாங்க. எப்பவும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. சுதந்திரமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக பேச மாட்டாங்க. அன்பாக பேச மாட்டாங்க. எப்பவும் மரண பயத்தில் இருப்பாங்க. இரவு நேரத்தில் இந்த சிங்கம் அல்லது ஊருக்குள் புகுந்து விட்ட அந்த சிறுத்தை நம்ம என்ன செய்து விடுமோ என்று அஞ்சுவார்கள். பேசவே தோணாது. சுதந்திரமாக பேசவே தோணாது. அப்பவும் மொழி வளர்ச்சி பாதிக்கப்படும். மொழி என்பது வளராது. ஒரு சிங்கம், புலி, கொடூரமான விலங்குகள் இவற்றை பற்றி அச்சுறுத்தல் எதுவுமே இல்லாத ஒரு உலகில் நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த மொழி நல்ல வளர்ச்சி அடையும். அப்போ கற்காலங்களில் தான் நல்ல மொழி வளர்ச்சி அடைந்தது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தொழில்களில் தான் மக்கள் அதிகமாக நேரத்தை செலவழித்தார்கள். தொழில்களில் நேரத்தை செலவழிக்கும் போது குடும்ப உறவுகளிடையும் ஒரு உரிமையோடு பேசப்படுகிற ஒரு உறவுகளிடம் நேரத்தை செலவிடுவது குறைந்து போய்விட்டது. அப்போ மொழி வளர்ச்சி அடையாது. அப்போ மொழி என்பது வளர்ச்சி அடையாது. நல்லா பேசும்போது தான் அந்த மொழி வளர்ச்சி அடையும். அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். மொழி என்பது வளர்ச்சி அடையவில்லை, வீழ்ச்சி தான் அடைந்தது. அப்போ மொழி எப்போ வளர்ச்சி அடைந்தது என்றால் கற்காலங்களில் தான் மொழி வளர்ச்சி அடைந்தது. ஏன்னா கற்காலங்களில் தொழில்களில் நீங்கள் அதிக நேரம் வேலையே செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு தொழிலில் வேலை செய்யணும்னா உலோகங்களாலான கருவிகள் இருக்கணும். எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் உலோகங்களாலான கருவிகள், ஆயுதங்கள், இயந்திரங்கள் இருந்தால் மட்டும்தான் எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் அந்த தொழிலில் சிறப்பாகவும் அதிக நேரமும் வேலை செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு நீங்கள் விவசாயம் செய்ய போகிறீங்க, தோட்டத்துக்கு போகிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட மண்வெட்டி இல்லை, கடப்பாறை இல்லை, உலோகத்தாலான எந்த கருவியுமே உங்கள்கிட்ட இல்லை. உங்களால் எவ்வளோ நேரம் விவசாயம் செய்ய முடியும்? அந்த தோட்டத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் விவசாய தொழிலை செய்வீங்க? செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் கையை வச்சு ஏதாவது பரண்டி குழி தோண்டிகிட்டு இருப்போம். ரொம்ப நேரம் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து உலோகங்களாலான எந்த கருவியும் இல்லை. இன்றைக்கி வந்து மக்கள் வந்து தொழிலில் அதிக நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உலோகங்களாலான கருவிகள், இயந்திரங்கள், ஆயுதங்கள் இதுதான் காரணம். கற்காலங்களில் மக்கள் வந்து அதிக நேரம் தொழிலில் நேரத்தை செலவிட்டிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களால தொழிலில் அதிக நேரம் வேலை செய்யவே முடியாது. அவங்க வந்து விவசாய தொழில் என்ன தண்ணி கோரி ஒரு மரத்தை நடுவாங்க, உணவை தருகிற ஒரு மரத்தை நடுவார்கள், தென்னை மரத்தை நடுவார்கள், அல்லது வந்து ஒரு பனை மரங்களை நடுவார்கள். ஆனால் மரங்களை வெட்ட முடியாது. ஏன்னா உலோகத்தாலான கருவிகள் அவர்களிடம் இல்லை. அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள்னா மரங்களை நடுவார்கள். நட மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். ஆக்குவதற்கு மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். அழிப்பதற்கு அவர்களால் முடியாது. அப்போ அந்த மரத்தில் உள்ள பழங்களை அவங்க பறித்து சாப்பிடுவாங்க. இப்படி பறித்து சாப்பிடுவாங்க. அப்போது அவங்களால தொழிலில் அதிக நேரம் செலவழிக்க முடியாதுங்கும்போது அவங்க வந்து எப்போதும் வந்து நிறைய பேசுகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய நேரம் இருந்துச்சு. ஒரு உறவினர்களோடு, குடும்பத்தாரோடு பேசுவதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, உரிமையோடு பேசுவதற்கு, நண்பர்களோடு பேசுவதற்கு அவர்களுக்கு நேரம் அதிகமாக இருந்தது. அதனால் மொழி நல்ல வளர்ச்சி அடைஞ்சது. எப்போ? கற்காலங்களில். கற்காலங்கிறது எப்போ? ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி கற்காலம். அப்போது மக்கள் வந்து கற்காலங்களில் நிறைய அச்சுறுத்தல் இருந்தது. என்ன அச்சுறுத்தல்னா விலங்குகளோட அச்சுறுத்தல் ரொம்ப அதிகமாக இருந்தது. மிருகங்களோட அச்சுறுத்தல் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் கற்காலம் என்பது 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான். 3000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களால் ஒரு மரத்தை வெட்ட முடியாது, மிருகங்களை கொல்ல முடியாது. ஏன்னா உலகங்களாலான ஆயுதங்கள் இல்லை. அப்போது கற்காலங்களில் ஏகப்பட்ட சிங்கங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சிங்கங்கள், கோடிக்கணக்கான புலிகள், கோடிக்கணக்கான உலகம் முழுக்க நான் சொல்கிறேன், கோடிக்கணக்கான கரடிகள், அவைகளெல்லாம் கொல்ல முடியாது, கட்டுப்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கை மனிதர்கள்கிட்ட கிடையாது. அப்போ இவைகள்கிட்டமிருந்து பாதுகாக்க வேண்டும், தங்களை பாதுகாக்க வேண்டும் மனித உயிர்கள். அந்த கவலை மட்டும், அந்த அச்சம் என்பது மட்டும் இருந்தது, அந்த கவலை இருந்தது. அப்போ என்ன, அதற்காகவே கூட்டமாக வாழ்ந்தார்கள், கூட்டமாக வாழ்ந்தார்கள், மிகப்பெரிய கூட்டம். அதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, பிற உயிரினங்களின் அச்சுறுத்தலிலிருந்து, பிற உயிரினங்களின் தாக்குதலிலிருந்து, மிருகங்களின் தாக்குதலிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவர்கள் கூட்டமாக வாழ்ந்தார்கள். எப்போ? கற்காலத்தில்.
மிகப்பெரிய ஒரு 1000 ஒரு 5000 பேர் ஒரு ஊராக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு ஊரில் 5000 பேர் இருப்பாங்க. ஏன் அப்படி அவ்வளோ பேர் கற்காலங்களில் அவர்கள் ஏன் அவ்வளோ கூட்டமாக வாழ வேண்டும்? மிகப்பெரிய கூட்டமாக இருக்கும்போது ஒரு சிறுத்தை, புலி இவற்றின் மீதான தாக்குதலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சிங்கம், புலி, யானைகளை விரட்டுவதற்கு ஒரு நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் ஒன்று கூடி விடுவார்கள். அப்போ ஒரு 100 பேர் தான் இருக்கீங்க ஒரு கூட்டத்தில். அப்போ இங்கே புலி, சிங்கம்லாம் அதிகமாக இருக்குதுன்னா அது எளிதாக ஒருத்தரை வேட்டையாடி சென்று விடும். அப்போ ஆயிரக்கணக்கான பேர் ஒரு கூடியிருக்கிற ஒரு ஊருக்குள்ளே சிங்கம், புலி நுழைந்தால் அந்த சிங்கம், புலியால் மனித உயிர்களை எளிதாக வேட்டையாடி விட முடியாது. அப்போ இதை காரணமாக காட்டி தான் கற்காலங்களில் மக்கள் மிகப்பெரிய கூட்டமாக வாழ்ந்தார்கள். வாழும்போது அதன் மூலம் தங்களுக்கு பாதுகாப்பு கிடைப்பதாக நினைத்து கொண்டார்கள். கற்காலங்களில் ஏகப்பட்ட மிருகங்கள் இருந்தது. ஏகப்பட்ட கோடிக்கணக்கான மிருகங்கள் மனித உயிர்களை வேட்டையாட முடிகின்ற கோடிக்கணக்கான மிருகங்கள் இருந்தது. அவற்றிடமிருந்து பாதுகாத்து கொள்ள மனிதர்கள் கூட்டமாக வாழ்ந்தார்கள். அப்போ கூட்டமாக வாழும்போது அவர்களால் தொழில்களில் அதிக நேரத்தை செலவழிக்க முடியாது. ஏன்னா அவங்களால உலோகங்களால் ஆன ஆயுதங்கள், கருவிகள் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் தொழிலில் அதிக நேரத்தை செலவழிக்கவே முடியாது. உங்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. அப்போ கொஞ்ச நேரம் தான் உணவை நேரடியாக தேடி இருப்பார்கள். மரங்களை நட்டு தண்ணீர் ஊற்றி மரங்களை வளர்த்திருப்பார்கள். பலா மரம், பப்பாளி மரம், மாமரம், தேங்காய் இப்படி மரக்கன்றுகளை வளர்த்து அதிலிருந்து பழங்களை பறிப்பது. இது ஒன்று தான் அவர்களுக்கு தெரியும். மரங்களை வெட்ட முடியாது. மரங்களை நட மட்டும்தான் அவர்களால் முடியும். மரங்களை வெட்டுவதற்கு உலோகங்களாலான கருவிகள் தேவை. உலோகங்களே கண்டுபிடிக்கப்படாத காலம்தான் கற்காலம். அப்போது கற்காலத்தில் தொழிலுக்காக அதிக நேரத்தை செலவிடவே முடியாது. ரொம்ப எளிதாக இருக்கும் அவங்களால. ஏன்னா அவங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லை. அதனால் எப்போதும் நிறைய பேர் பேசினாங்க. ஒரு கூட்டமாகவும் வாழ்ந்தார்கள். மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான பேர் ஒன்று சேர்ந்து ஒரு ஊராக கூட்டமாகவும் வாழ்ந்தார்கள். அதே நேரத்தில் நிறைய பேசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைச்சிது. உரிமையோடு பேசிக்கிறதுக்கு நேரம் கிடைச்சிது. ஒரு கூட்டமாக வாழும்போது பாதுகாப்பையும் உணர்ந்தார்கள். இப்படி ஒரு கூட்டமாக ஒவ்வொரு ஊரும் மிகப்பெரிய கூட்டமாக ஊராக வாழ்ந்தார்கள். ஒரு மிகப்பெரிய கூட்டம். அப்போ மொழி நல்லா வளர்ச்சி அடைஞ்சது. கற்காலத்தில் தான் மொழி வளர்ச்சி அடைந்தது. இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கிற மொழி என்பது யார் கண்டுபிடித்தார்கள் என்றால் உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் வரை வாழ்ந்த கற்கால மக்கள் தான் இன்று நாம் பேசுகிற மொழியை கண்டுபிடித்தார்கள். ஒழுக்கம் என்கிற வார்த்தையை கண்டுபிடித்தார்கள். கட்டுப்பாடு என்கிற வார்த்தையை கண்டுபிடித்தார்கள். குடும்பம், அம்மா, அப்பா, அண்ணன் இது போன்ற சொற்களை தமிழ் மொழியவே சிறப்பாக வளர்ச்சி அடைந்தது கற்காலத்தில் தான் மொழி சிறப்பாக வளர்ச்சி அடைந்தது. அப்போ ஒரு மொழி சிறப்பாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கூட்டமாக வசிக்க வேண்டும். ஒரு ஊராக தான் வசிக்கணும். ஒரு ஊரை தாண்டி நகரமாகலாம் வசிக்கக்கூடாது. ஊர் என்பது ஒரு அளவு. அந்த அளவை தாண்டி அளவுக்கு அதிகமானது நம்ம சொல்லுவோம்ல, அளவுக்கு அதிகமான ஒரு அணுகுமுறை கொண்டதான் நகரம். நகரம்லாம் ஒரு குற்றம். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அமைப்பு. அது தற்காலிகமான ஒரு அமைப்பு. அது தேவையில்லை. ஊர் என்கிற அமைப்பு நமக்கு போதுமானது. அதே நேரத்தில் ஒரு குழுவாகலாம் வசிக்கக்கூடாது. ஒரு ஊராக வசிக்க வேண்டும். ஊர் மக்களோடு ஒன்று சேர்ந்து வசிக்க வேண்டும். ஒரு கூட்டமாக வசிக்கும் போது தான் மொழி வளர்ச்சி அடையும். ஆயிரக்கணக்கான பேர்கள் அதிகபட்சமாக ஒரு 5000 பேர் இப்படி ஒரு ஊரின் மக்கள் தொகை இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த மொழி வளர்ச்சி அடையும். அவர்கள் பேசுகிற மொழி முழுமையாக வளர்ச்சி அடையும். வெறும் 100 பேர் ஆதிவாசிகள் மாதிரி வளர்ச்சி அடைஞ்சால் ஒரு கட்டத்தில் மொழி என்பது அழிந்து என்ன ஆகும்னா அந்த ஆதிவாசி மக்கள் எப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்கு சத்தமிடுகிறார்கள், ஊளையிடுகிறார்கள். அவர்களுக்கு பேச தெரியவில்லை, ஊளையிடுகிறார்கள் அப்படின்னு ஒலி எழுப்புறாங்க. ஹூ 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 யா ஊயா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வித்தியாசமாக ஒலி எழுப்பி இப்படி தான் மொழி அழிஞ்சு போயிடும். அதனால் நம்ம எப்போவுமே ஏன் கூட்டமாக வாழ்கிறோம்? அதே நேரத்தில் இப்போ நகரங்களில் நகரம் என்பது என்னென்னா அது ஒரு குற்றம், வசிப்பிட குற்றம். நகரங்களில் வசிப்பது என்பது ஒரு வசிப்பிட குற்றம். வசிப்பிடத்தில் ஒரு குற்றத்தை நிகழ்த்த முடியுமா? அதற்கு பேர் தான் நகரம். நாம் வாழுகின்ற இடங்களில் ஒரு குற்றத்தை நிகழ்த்த முடியுமா? அதுக்கு பேர் தான் நகரம், மாநகரம். இதெல்லாம் ஒரு குற்றம்.
குற்றம் நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி இந்த குற்றம் எப்படி நடந்தது, ஒரு வசிப்பிடத்தில் வாழ்விடத்தில் ஒரு குற்றம் நடந்தால் எப்படி இருக்கும். அதனால அது தற்காலிகமானது. ஒரு 2040க்கு பிறகு நகரங்கிற அமைப்பெல்லாம் அழிந்துவிடும். நகரம் என்கிற ஏன்னா மக்களுக்கு தாங்கள் வாழ்கிற இடத்துக்கு அருகே விளைநிலம் வேண்டும். விளைநிலத்திற்கு சென்று வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பணும். இதெல்லாம் நகர வாழ்க்கையில் அங்கே எல்லாத்துக்கும் விளைநிலம், அதற்கு விளைநிலத்தில் வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்புகிற அத்தகைய சூழ்நிலை நகரத்தில் கிடையாது. ஆனால் 2040க்கு பிறகு என்ன ஆகும்னா, தற்போதுள்ள இயந்திர அறிவியல் அழிந்த பிறகு இயற்கையோடு இணைந்த பொது உடைமை நடைமுறையை கொண்டு இயங்குகின்ற ஒரு மனித வாழ்க்கை ஆரம்பமாகும் பொழுது அங்கே நகரங்கள் இருக்காது. ஏன்னா மக்கள் கூட்டமாகவும் வசிக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய உணவை உற்பத்தி செய்வதற்கான விளைநிலங்களும் அவர்கள் வீட்டின் அருகிலே இருக்க வேண்டும். தினந்தோறும் ஒரு குறைந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் நடந்தாலே, அதிகபட்சமாக அரை மணி நேரம் நடந்தாலே அவர்கள் தங்களுடைய விளைநிலத்திற்கு சென்று விட வேண்டும். அதற்கு அதிகமாக மணிக்கணக்காக எங்கள் தோட்டம் ஊருக்கு வெளியில் அங்கே ரொம்ப தூரத்தில் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னா, அந்த தோட்டத்துக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா இருக்காது, கஷ்டமாக இருக்கும். அதனால் வீட்டுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னா அந்த கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடி விளைநிலம் இருக்கணும். இப்படி ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பம் இருக்குது அப்படின்னா 300 கூட்டு குடும்பத்திற்கும் பின்புறம் அவர்களுடைய விளைநிலம் இருக்க வேண்டும். அது போன்ற ஒரு அமைப்பு இருந்தாலே அப்போ எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பாருங்கள். என்னுடைய தோட்டம் எனது வீட்டிற்கு பின்னே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினைக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அந்த அமைப்பை நான் ஏற்படுத்தியிருக்கேன். ஒரு ஊர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது. அதனையும் நான் ஒரு புத்தகம் மூலமாக வெளியிடுவேன். வேறு எந்த வகையில் அந்த ஒரு ஊர் என்கிற அமைப்பை நான் உருவாக்கி அந்த ஊர் என்கிற அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், இயற்கை விதிமுறைப்படி. அது ஒரு கண்டுபிடிப்பு. யார் கண்டுபிடித்தாலும் அப்படித்தான் கண்டுபிடிப்பார்கள். அது என்னிடம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு எப்படி நீங்களும் அதை பார்க்க வேண்டும். அதற்கான ஏற்பாடை, அதற்கான வழிகளை நான் உங்களுக்கு தருகிறேன்.